ஒன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 2 சூடு பிடிச்சி போச்சு. இன்னையோட எல்லாம் முடிய போகுது. 3வது நாள், கடைசி நாள். டைம் இப்போ 1 மணி ஆயிடுச்சு. நான் வீடியோ போட வேண்டாம் நினச்சேன். எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு ரவுண்ட் 2க்கு இனி போட வேண்டாம், அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு நினச்சேன். ஆனால் நிறைய மாணவர்கள் இந்த சாய்ஸ் லாக்கோட விழிப்புணர்வு என்னன்னு தெரியல. அதை பற்றி பேசலாம் தான் வந்திருக்கிறேன். இந்த சாய்ஸ் லாக் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், மேனுவலாக பண்ணலாமா, ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாமா, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கேவலமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு டெமோ காட்ட போகிறேன். ஏன்னா டெமோங்கிறத விட இந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், ஒரு 160 கட் ஆஃப் வச்சுருக்கிறான். இந்த பையன்கிட்ட நான் சொன்னேன், என்ன போட்டு வச்சுருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு நேருவில் ஏரோநாட்டிக்கல், நேரு இன்ஸ்டியூட்டில் ஏரோநாட்டிக்கல். நேருவில் நீ வந்து எதாவது பணம் கட்டி சேர்ந்துட்டியாப்பா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லையாமா. ஏரோநாட்டிக்கல் விருப்பங்கிறான். ஏரோநாட்டிக்கல் வந்து நேருவில் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பிஹெச்டி போட்டிருக்கான். அதுக்கப்புறம் பன்னாரியம்மன் போட்டிருக்கான். அதுக்கப்புறம் சாய்ஸே காணும். ஸோ இதை வச்சு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தான் ரவுண்ட் 2 மாணவர்கள் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. குளறுபடிகள் ஏராளம். சரி, ஓகே, இது நம்ம சொல்லி திருத்த முடியாது அப்படிங்கிறனால நான் எதுவுமே சொல்ல, அந்த பையன்கிட்ட சொல்லிட்டேன். சரிப்பா, நீ உன் இஷ்டம் வச்சுக்கோ, நேருவில் நீ படிக்கிறனா படிச்சுக்கோ, 160 கட் ஆஃப் வச்சுக்கிற, இல்லை நிறைய குமரகுரு வந்து ஒரு ஆர்ஐடி ராஜலக்ஷ்மி, இல்லை வந்து ஒரு கேஐடி, இந்த மாதிரி நிறைய ஏரோநாட்டிக்கல் கோர்சஸ் இருக்கிற காலேஜுகள் இருக்குது. அது நீ வந்து ஏன் இதில் எஸ்பெஷலி வச்ச அப்படிங்கிறப்ப ஏரோநாட்டிக்கல் எனக்கு பிடிக்கும் அண்ட் நான் வந்து இந்த கல்லூரி விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது கீழே பிஹெச்டி வச்ச குடும்பம் தான் எனக்கு தாங்க முடியல. சரி விடுங்க, எனிவே அவன் இஷ்டம். நான் இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க சொன்ன. நம்ம மனசு ஒத்து போகிற மாதிரி நம்ம பண்ணுறோம். அதாவது நம்ம லொக்கேஷனு, ஃபீஸு, பிடிச்ச காலேஜு, பிளேஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து தான் நம்ம பண்ணுறோம். அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு தவறான புரிதல் தான் நான் சொல்லணும். சரி விடுங்க, நம்ம பல விஷயங்கள் பேச வரோம். திரும்பவும் சொல்கிறேன், நம்மக்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க தயவு செய்து ஒரு விஷயத்தை கேளுங்க. கிட்டத்தட்ட 5000 பேத்துக்கு மேலே 6000 பேத்துக்கு மேலே பண்ணிட்டாங்க நம்மகிட்ட சாய்ஸ் ஃபில்லிங்க. ஆனால் அவங்கெல்லாம் கேட்டுக்கங்க, யாரெல்லாம் அனுப்பிக்கிங்க உங்களுக்கு தெரியும்ல. நம்மக்கிட்ட சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணவங்க சாய்ஸ் லாக்குக்கு முன்னாடி பிடிஎஃப் அனுப்பிச்சு சாய்ஸ் லாக்கை அனுப்புங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, சாய்ஸ் லாக் ஏன் அனுப்ப சொல்கிறேன்னா, ரவுண்டு 1ல் இப்படி தான் சாய்ஸ் லாக் அனுப்ப சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நிறைய பேர் அவனுலாம் ஒரு காலேஜை மாற்றி அவனுலாம் ஏதோ ஒன்று பண்ணி லாக்கும் அனுப்பல, ஒன்றத்தையும் அனுப்பல. அடுத்த நாள் ரிப்போர்ட் பார்த்தா நாட் அலர்ட்டடு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ரிப்போர்ட் போட்டால் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிருக்கு. அவனுக்கு என்னடா இப்படி கிடச்சிருக்குன்னு கேட்டால் நம்ம சாய்ஸ் ஆர்டர் அனுப்பி சொன்னால் மாற்றிருக்கான். ஸோ நீங்கள் மாற்றினதுனால நல்லது நடந்தால் பரவாயில்ல, மாற்றி அது கெட்டது நடந்தால் விளைவுகள் தான். ஸோ அதனால் தயவு செய்து உங்கள் சாய்ஸ் லாக்கு முன்னாடி நீங்கள் வந்து அனுப்புங்க. நாட் அலர்ட்டட் டிக்ளைன் வர மாதிரி நம்ம பார்க்க வேண்டாம், ஓகேவா? ஸோ சாய்ஸ் லாக்கு முன்னாடி அனுப்பிச்சு சாய்ஸ் லாக் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி அனுப்பிச்சிருக்கேன், ஓகேவா? இது நான் வந்து எஸ்பெஷலி நம்மக்கிட்ட பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ரைட். இப்போது சாய்ஸ் ஆர்டர் வந்து சுட அனுப்பிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அனுப்பணும்னா இந்த நம்பருக்கு அனுப்பி இப்போ நீங்கள் கடைசி நிமிஷத்துக்கு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். நம்பர்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கங்க, ஓகேவா? எந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சாலும் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பேச வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த கேவலமான சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி நம்ம பேசிட்டோம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாய்ஸ் லாக் எப்போ பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணி ஒரு 2:30 வாக்கில் பண்ணுங்கள். டைம் நல்லா இருக்கு, நல்ல நேரம், அடித்து தூக்கலாம். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு 3 மணி 4 மணிக்கு சர்வர் இஷ்யூ வருங்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே நம்ம சாய்ஸஸை முடிச்சுக்கிட்டு ஒரு 2:30 மணி 3 மணி அளவில் எங்கிட்ட பண்ணவங்களும் நீங்கள் எனக்கு அனுப்புங்க. 2:30 மணி 3 மணிக்கு லாக் பண்ணி அனுப்புங்க. லாக் பண்ணுற கொண்டு ஒரு வாட்டி கேட்டுருங்க. இப்போ 2:30 மணி 3 மணி அளவில் நீங்கள் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும்னு நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதுக்குள்ளே உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் முடிச்சிருங்க. ஒரு 3 மணி ஒரு 3:30 கூட போய்க்கலாம், தப்பு இல்லை. 4 மணி 4:30 எல்லாம் வேண்டாம். 5 மணிக்கு மேனுவலாக லாக் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஆட்டோமேட்டிக் லாக்குக்கு வெயிட் பண்ண வேண்டாம், மேனுவலாகவே லாக் பண்ணுங்கள். ஏன்னா யாராவது கைப்பட்டு மாறிடும், நீங்களே வந்து தெரியாமல் மாற்றிருப்பீங்க. 1க்கு 2 வாட்டி 3 வாட்டி செக் பண்ணிவிட்டு குடும்பத்தார்கள்ட்ட பேசிக்கிட்டு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு லாக் பண்ணுங்கள். சும்மா நீங்களாம் ஒன்று பண்ணி லாக் பண்ணி மாட்டிக்காதீங்க. உங்கள் மனசுக்கு ஒத்து போகுதா எல்லாமே பார்த்துட்டு, பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிதான்னு பார்த்துட்டு லாக் பண்ணுங்கள். லாக் பண்ணுறது நீங்களே பண்ணுங்கள். சார் ஆட்டோமேட்டிக் லாக்கே நான் விட்டுறேங்க சார்னா, மேபி உங்கள் வீட்டில் சிஸ்டம் நீங்கள் மட்டும் தான் ஹேண்டில் பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. வீட்டில் பண்ணுறவங்க ஓகே, ஏதோ பண்ணிட்டு போகலாம். டிஎஃப்சி சென்டரில் பண்ணவன், ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறவன், ஃபோனில் பண்ணுறவன், ஃபோன்லலாம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னால் ஃபோனில் பண்ணிகிட்டு இருக்கான். இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஆர்டர் மாறுறக்கு வாய்ப்பு இருக்குது. கைப்பட்டு இல்லை டிஎஃப்சி சென்டரு, இந்த ப்ரௌசிங் சென்டரு, இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணுது. இதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஐடி பாஸ்வேர்டில் அங்கெல்லாம் வந்து சேவ் பண்ணிட்டு வந்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பண்ணவங்க தயவு செய்து ஒரு 3 மணிக்கு தயவு செய்து சாய்ஸ் லாக் பண்ணிடுங்க. என்ன கேட்டால் எல்லாருமே சாய்ஸ் லாக் பண்ணுங்கள். மேனுவலாகவே நீங்களே பண்ணால் ஓடிபி வரும், உங்கள் நம்பருக்கு வரும். அந்த ஓடிபி வச்சு கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணி அந்த ஓடிபி வச்சு லாக் பண்ணிவிடு. ஏன்னு சொல்கிறேன்னா, மேனுவலாக பண்ணல அப்படின்னா உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேலை ஐடி பாஸ்வேர்டு யார்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டீங்க, எங்கேயாவது போய் பண்ணியிருப்பீங்க, இல்லை வீட்டிலே
யாராவது தெரியாமல் மாற்றினாலும் எதுக்கு தேவையில்லாமல். அதனால் மேனுவலாகவே ஒரு 3 மணி 3:30க்கு பண்ணிக்கோங்க. 2:30லேருந்து 3:30க்குள்ளே நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது என்னுடைய சஜஷன். மேனுவலாக பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ன்றவங்க அது நீங்கள் வச்சுக்கோங்கப்பா. ஆட்டோமேட்டிக்காக 7 மணி முடி க்ளோஸ் ஆகாமே இருக்கும் சில டைம். அது நீங்களே பார்த்துக்கோங்கப்பா. அது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேனுவலாக பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓடிபி போட்டு. இது வந்து சாய்ஸ் லாக். அண்ட் எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேவலமான சாய்ஸ் ஃபில்லிங் யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். நான் எல்லாத்தோடது காட்டி அசிங்கப்படுத்த வேண்டாம்னு சொல்லி தான் நான் காட்டல. இதுவுமே அந்த பையன்கிட்ட காமிச்சேன், டே இது வீடியோவில் சொல்லட்டா அப்படின்னு கேட்டதுக்கு, நீங்கள் சொல்லிக்கோங்க சார், நான் என் மனசுக்கு பிடிச்சதை வச்சுருக்கேன்ட்டான். எனிவே அவனுக்கு பிடிச்சிருக்கான், சரி விடு என்னமோ அப்படின்னு விட்டாச்சு. ஸோ எனிவே நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருந்துச்சு. நான் வந்தேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல, ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, நமக்கு வெள்ளிக்கிழமை கிடைக்க போகிற ரிசல்ட்டில் நிறைய பேருக்கு நாட் அலர்ட்டட் டிக்ளைன் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா கட் ஆஃபுக்கு தகுந்த மாதிரி ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி வைங்கடான்னா, மேலே வந்து டாப் காலேஜ் வச்சுட்டு உங்கள் ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேஃபர் ஜோனுக்காக கீழே உங்கள் ரேங்கை தாண்டி இருக்க ரேங்க்குக்கெல்லாம் வைங்கடா அப்படின்னு சொன்னால் புரிதல் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி வச்சா கூட பரவாயில்ல, நாட் அலர்ட் வர்றது மேலே லாக் ஆகிடும். ஆனால் நாட் அலர்ட்டட் வர்றது ரொம்ப கொடுமை. எந்த ஒரு காலேஜும் கிடைக்கல அப்படின்னா 17ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி 17ஆம் தேதி கிடச்சா பரவாயில்ல, 17ஆம் தேதியும் கிடைக்கல, அப்போர்டில் கிடைக்கல அப்படின்னா நம்ம 3rd ரவுண்டுக்கு போயிடுவோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சாய்ஸ் ஃபில்லிங் வரைக்கும் வந்திருக்கிறோம். எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 5 மாதம் நீங்கள் ஒரு மனசை உருக்கி ஒரு ஒரு பயத்தில் நீங்கள் வந்து எப்படி இருந்திருப்பீங்க எனக்கு தெரியும். நிறைய பேர் காலேஜ் ஜாயின் ஆகிட்டான், அவனை விட்டுருங்க. காலேஜ் ஜாயின் ஆகாமல் சாய்ஸ் ஃபில்லிங் நம்பி கவுன்சிலிங் நம்பி உட்காந்துருப்பீங்க. நீங்கள் யாரும் இப்படி பண்ணாதீங்க. ஒருபடியாக ஒழுக்கமாக பண்ணுங்கள். கடைசி நிமிஷம் விட்டுறாதீங்க. ஓகேவா? இது என்னோடய சஜஷன். லைவ் வரலாம்னு நினச்சேன், லைவ் வர்றதுக்கு டைம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேசுவோம். சாயங்காலம் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பற்றி பேசுவோம். நிறைய விஷயங்கள் அதில் பேச வேண்டியது இருக்குது. சாயங்காலம் அந்த வீடியோ வரும். அண்ட் அப்போர்டை பற்றியும் ஒரு ஷாக்கிங்கான வீடியோ இருக்குது. அப்போர்டை பற்றி என்னன்னா, அப்போர்டை பற்றி என்னங்க சார், அப்போர்டு கொடுக்குறதுனால ரவுண்ட் 1க்கு ஓகே, ரவுண்ட் 2க்கு அப்போர்டு கொடுக்குறது சரியா அப்படிங்கிறது வந்து ஒரு வீடியோ வருது. நாளைக்கோ இல்லை இன்னைக்கு நைட்டோ வந்துடும். ஸோ அதை பற்றியும் பேசுவோம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. எனக்கு கொடுத்த ஆரவாரத்துக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கும் மிக்க மிக்க நன்றி. உங்களை காலில் விழுந்தா கூட எனக்கு இந்த மாதிரி நீங்கள் சப்போர்ட் பண்ணிப்பீங்களான்னு தெரியல. எல்லாருமே சப்போர்ட் பண்ணீங்க, மிக நன்றி. அண்ட் ஏன்னா முடிய போகுது இல்லையா சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து லைவில் எப்போ மீட் பண்ணோன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் மீட் பண்ணுவோம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில். ஸோ அது வந்து சனிக்கிழமைக்குள்ளே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். அதையாவது ஒழுக்கமாக தெளிவாக பண்ணுங்கள். எல்லாமே ப்ராசஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இப்போவும் சொல்கிறேன், யார் என்னை பற்றி சொன்னாலும் கவலை இல்லை. என் பாதையில் நான் கரெக்டாக போயிட்டுருக்கிறேன். எனக்கு நீங்கள் இருக்கீங்க நம்பி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்க. தேங்க்யூ.